காலையில் எழுந்த உடனே கோபுர தரிசனம் யாருக்கெல்லாம் கிடைக்குன்னு தெரிலங்க. ஆமாங்க, எனக்கு கிடச்சிருக்கு. கிச்சன்லேருந்து பார்த்தாலும் கோபுரம் பார்க்கலாம், போர்ட்டிகாலேருந்து கோபுரம் பார்க்கலாம். சாமி கும்பிட்டு கீழே சரி வாசத்தொழிக்கலான்னு போனால் அங்கே கருட பகவான் யார் நம்ம கழுகு அவங்களையும் பார்த்து தரிசனத்தை வாங்கிட்டு சரி வாசல் தொளிக்கலான்னு போனால் வாசல் ஒன்று வேலை ரெண்டுன்ற மாதிரி வாசல் ஆல்ரெடி தொளிச்சிருந்தது. நான் கோலம் மட்டும் போட்டுட்டு செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிடலாம் அப்படின்னு சொல்லி செடிக்கு தண்ணி ஊற்றிட்டு மல்லிகைப்பூ செடிக்கு தண்ணி ஊற்றிட்டு இந்த பக்கம் போய் பார்த்தா நல்லா மணத்தை கழிக்கிற தலைன்னு வளர்ந்துருக்குதுங்க. விதை போட்டால் கூட இந்த அளவுக்கு வளராதாட்டிருக்கு, அவ்வளோ சூப்பராக வளர்ந்தது. சரி நாளைக்கு இன்றைக்கி சண்டே வேண்டாம் நாளைக்கு பறிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு தண்ணி மட்டும் ஊற்றிட்டு உழைக்காமல் சாப்பிட்ற சாப்பாடு உடம்புல ஒட்டாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் காலையில் எழுந்திரிச்சோடனே நான் இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு தாங்க டீ குடிக்கவே போனோம். பசி வந்தால் 10-11 சொல்லுவாங்க. அந்த மாதிரி பசியோடு வயிறு எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு எனக்கெல்லாம் தூக்கம் வந்தால் டீ வரைக்கும் பறந்து போகும். அந்த மாதிரி டீ பைத்தியங்க நான். டீ வைக்கலான்ட்டு மேலே வந்து பார்த்தா சாமி, அதையும் சாமி அங்கே நின்று சாமியை பார்த்துக்கிட்டே டீயை வச்சு குடிச்சிட்டு பொங்கல் வைக்கலாம், பொங்கல் பொங்குற அளவுக்கு வீட்டில் சந்தோஷம் பொங்கன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. சரி நம்ம பொங்கல் வைக்கலாம்னு சொல்லிட்டு அவசரப்பட்டு பொங்கல் வச்சா பொங்கல் கறிக்கிறோம், அவசரப்படாமல் இருந்தால் நம்ம வயிறு கறிக்கிறோம். வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக போயிட்டாங்க ஸ்போர்ட்ஸுக்கு. அவன் வர்றதுக்கு 10 மணி ஆகிடும். சரி பையனை விட்டு நம்ம எப்படி சாப்பிட்றதுன்னு வெண்பொங்கலில் ரெடி பண்ணி வச்சுட்டு அவங்க அப்பாவுக்கு கொடுத்துட்டு அவங்க அப்பா சாப்பிட்டு வேலைக்கு போயிட்டாங்க. நாங்கள் மட்டும் பையன் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். பையன் வந்த பிறகு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் சட்னி அரைச்சி வெண்பொங்கல் ரெடி பண்ணி வச்சுங்க. உளுந்த வடையும் கடையில் வாங்கிட்டு வர சொல்லியாச்சு. உளுந்த வடை காலையிலே செய்ய முடியாது. வெண்பொங்கலுக்கு சைடிஷுக்கு உளுந்த வடை வச்சு சாப்பிட்டா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி இன்றைக்கி வந்து வெண்பொங்கல் உளுந்த வடை தேங்காய் சட்னி தாங்க எங்கள் வீட்டில் ஸ்பெஷல். உங்கள் வீட்டில் என்னன்னு சொல்லுங்கள். அதை முடித்த உடனே ஒரு டம்ளர் டீ குடித்தா தாங்க எனக்கு வந்து ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும். உங்களுக்கெல்லாம் எப்படின்னு சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். என் மகன் என்ன பண்ணுறான்னு தெரியுங்களா? இந்த கொய்யா மரத்தில் ஒரு கொய்யாப்பழம் இவ்வளோ பெருசு கொய்யாப்பழம் இருக்குது. அந்த கொய்யாக்காயை பறிக்கிறதுக்காக கொய்யாக்காய் நான் தான் சாப்பிடுவேன். இப்போ தான் ஃபஸ்ட்டு கொய்யாக்காய் காய்ச்சிருக்கு. நிறைய பிஞ்சு இருக்குது. காய் வந்து பெருசாக ஒன்றே தான் இருக்குது. அந்த பக்கம் போ, ஒடிச்சிக்கோ. வேப்பஞ்செடி உடைக்காத, அது பிடிச்சிட்டு கீழே போய் ஒழுகு மோக்லி மாதிரி. என் பையன் வந்து கொய்யாக்காய் பறிக்க போகிறான். வீரர் சூரர் எங்கள் சூரர். ஜம்ப் பண்ணு. கவலைப்படாத, உனக்கு நாங்கள் கயிறு போடுறோம். அந்த பக்கம் போய் அப்படியே அந்த வீட்டில் அந்த வழி இருக்கு பாரு, அந்த வழியில் வந்துருவியா? போ குதி, சீக்கிரம் குதிடா, டைம் ஆயிடுச்சு. அதெல்லாம் இருக்காது, குதி. 1 2 3. ஐயோ பார்த்து பொறுமையாக குதிடா. அந்த இடத்துல தான் கீழே இருக்கு பாரு, பறி. அவ்வளோதாங்க, பறிச்சிட்டாங்க. செடி முழுக்க கொய்யாக்காய் பிஞ்சு இருந்தாலும் முத பழுக்கிற கொய்யாக்காவுக்கு இருக்கிற மதிப்பு இருக்கே, அது தனி மதிப்பு தாங்க. சுவையும் ஃபஸ்ட்டு நம்ம சுவைக்க போகிறோம். அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரே ஆவலாக இருக்கும். அது மாதிரி தான் அந்த கொய்யாக்காய் பழுத்து என் பையன் போய் பறிச்சிட்டான். கொய்யாக்காய் பழுத்துருக்குன்னு சொன்ன உடனே அந்த பக்கம் என்ன இருக்குது ஏது இருக்குன்னுலாம் பார்க்கல, டக்குன்னு இறங்கி ஓடி போய் பறிச்சிட்டான். சந்தோஷமாக இருக்குது. ஒரு கொய்யாக்காய் காய்ச்சிருச்சு, நிறையா பிஞ்சு இருக்கு. உனி அடுத்த மாதம்லாம் நிறைய கொய்யாக்காய் காய்க்கும். என் பிள்ளை கேட்குறா, கொடுக்கவே மாட்டேங்கிறான் பாருங்க. அது அங்கேருந்து என்கிட்ட கொடுக்குறான்றா, ஆனால் அவகிட்ட கொடுக்க மாட்டான். அவள் கை நீட்டிகிட்டு இருக்கா, கொடுறா. கொடுக்கவே மாட்டான். என்ன கலர் கொய்யாக்கான்னு பார்ப்போம், ரெட்டாக ஒயிட்டான்னு பார்ப்போம். இப்போ தான் ஃபஸ்ட்டு இந்த மரத்துலேருந்து விளைஞ்ச கொய்யாக்காய் இது. ஒயிட்டு. இது வந்து யாருக்கும் வஞ்சகம் இல்லாமல் ஆளுக்கு ஒரு பீஸ். இந்த சேனுக்கும் வேணுமா? இந்தா உனக்கு, எனக்கு இந்தா உனக்கு. இது வந்து உங்கள் ஒப்பனுக்கு பாதி. இந்தா இது உங்கள் ஒப்பனத்தை கொடுக்குது. ஆளு கொஞ்சம் ஷேர் பண்ணியாச்சு. இதில் எங்கள் சேனை மட்டும் விட முடியாது. அதனால் இந்த சேனை அது விடுமாது. இன்னைக்கு எங்கள் வீட்டில் சண்டே மதிய சமையல் என்ன தெரியுமா? மீன், மத்தி மீன். இது வந்து கட்லா மீன் நினைக்கிறேன். ஒன்று கடல் மீன், ஒன்று ஆற்று மீன். எங்கள் வீட்டு ஸ்பெஷல் இன்னைக்கு இதுதான். எல்லாருக்கும் பசிக்குதான். மணி 1 மணி ஆயிடுச்சு, 1:15 ஆயிடுச்சு. அதனால டக்குன்னு வந்து இங்கே பாருங்க, சாப்பாடு ஒரு அடுப்பில் வச்சுட்டேன், குழம்பு ஒரு அடுப்பில் வச்சுட்டேன். டக்குன்னு மீன் வந்து மசாலா போட்டு வறுத்துருவேன். இப்போ வந்து மத்தி மீன் வந்து குழம்பு வச்சுருவேன். என் பையனுக்கு மட்டும் மத்தி மீன் ஒரு 3 மீன் 4 மீன் எடுத்து வறுத்து. அதுக்குள்ளே சமையல் ரெடி ஆயிடுச்சுங்க. சாப்பாடு விசில் வந்துருச்சு, மீன் குழம்பு கொதிச்சிருச்சு.
அப்புறம் மத்தி மீன் வந்து தோசைக்கல்லில் வறுப்பேன். என் பையனுக்கு மட்டும் அவனை தோசைக்கல்லில் வறுத்தா தான் பிடிக்கும். பிள்ளைங்களுக்கு பிடிச்சது செஞ்சு கொடுக்கணும்ல, அதுதான். இந்த மீன் பாருங்கள், இதுவும் மசாலா போட்டாச்சு, எண்ணெயில் பொரிக்க போகிறேன். எங்கள் வீட்டு சாப்பாடு 1/2 மணி நேரத்தில் ரெடி. 1/2 மணி நேரத்தில் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுங்க. இங்கே பாருங்கள், என் பையனுக்கு மத்தி மீன் வந்து தோசைக்கல்லில் வறுத்துட்டேன். எங்களுக்கு மீன் பொரிச்சாச்சு, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. மீன் குழம்பு, மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க சாப்பிட்லாம். பாய்.